ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் கேம் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு சைடில் இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதோட லென்த்தும் 2 மார்க் பண்ணணும், பிரெத்தும் 2 மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸுமே மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்போது இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் பண்ணோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே இதோடைய சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி மேலே இருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் சைடில் இருக்கிறதுல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதையும் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதில் இந்த சைடில் ஸ்டார்ட்னு எழுதிக்க போகிறோம். அப்புறம் இந்த சைடில் ஃபினிஷ், அப்படின்னா எண்ட். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி இதில் வந்து மார்க்கிங் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சோடு இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இப்போ இதில் அப்படியே நம்ம ஒரு சென்டிமீட்டர்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் அப்படியே நம்பர்ஸும் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வி மாதிரி ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பேக்மேன் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ அதில் ஐஸும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு ஃபோல்டிங். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க பேக் மேலே இந்த மேலே ஒட்டிடலாம். இப்போ இதை இதுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம். இது இப்போ இந்த மாதிரி ஸ்லைட் ஆகும் நல்லா. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம டைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் இந்த சைடில் இந்த மாதிரி 3, 6, 9, 12 அதில் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி இந்த சைட்லேயும் 3 and 6 மார்க் பண்ணிக்கணும். அதையும் லைன் போட்டுக்கலாம். இப்போது நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ்லேயே 2 சைட்லேயும் இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் போதும். இப்போ அதே மாதிரி இந்த 2 பாக்ஸ்க்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் போடுறேன் இல்லையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே இருக்க குட்டி குட்டி லைன்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த டைஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் கார்ட்போர்ட் கேம் பண்ணுறப்போ, அதனால தான் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணலாம். இப்போ திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல டைஸோட மார்க்கிங்ஸ்லாம் நம்ம பண்ணிடலாம். இப்போது இதில் இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். எல்லா லைனுமே இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடில் இருக்க 2த்தையும் இந்த மாதிரி மடிச்சிடலாம். இதை எப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணலாம். நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன்.
இப்போது இதே மாதிரி இந்த சைடும் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே கொஞ்சோண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு க்ராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். திரும்ப இதையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட டைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னாலே ஸோ அதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர் 1 டைஸ் போடணும். இப்போ 3 விழுந்திருக்கு இல்லையா, இப்போ இங்கே வந்து 2 விழுந்திருக்கு. ஸோ 3 தான் அதிகம். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறது பிளேயர் 1 தான். இப்போ 3 விழுந்திருக்கு திரும்ப. ஸோ 3 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம இதை மூவ் பண்ணிக்கணும். இப்போ இங்கேயும் 3. ஸோ 1 2 3 வரைக்கும் மூவ் பண்ணிக்கணும். இப்போ அகைன் 5 விழுந்திருக்கு. ஸோ 5 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கணும். இதே மாதிரி பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2 மாற்றி மாற்றி டைஸ் போட்டுகிட்டே இருக்கணும். யார் ஃபஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுற அந்த 20 பாயிண்ட்ஸே முடிக்கிறாங்களோ, அந்த ஃபினிஷ்க்கு போகிறாங்களோ, அவங்க தான் வந்து இதில் வின்னர். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிகிற கேம் தான். அதனால் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கேம்ஸ் இல்லை 10 கேம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதில் யார் மெஜாரிட்டி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற விளையாடுற கேம் தான். வெறும் டைஸ் தான் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாகவே லக் பேஸில் தான் இருக்க போகுது. ஸோ பிளேயர் 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ பிளேயர் 1 தான் வின். ஸோ இந்த மாதிரி விளையாடுறது தான் முக்கியமாக. இது ரொம்ப குட்டீஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு இந்த லாக்டவுனில் போர் அடிக்குது இல்லையா, ஸோ கண்டிப்பாக விளையாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.